நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பாகிஸ்தான்ல போர் மூண்டது அப்படின்னு அதிகாரப்பூர்வமாக பாகிஸ்தான் அறிவிச்சிருக்காங்க. நண்பர்களே, பெரும் பதற்றம் ஏற்பட்டிருக்கு. இதன் பின்னணியில் இருக்கும் காரணங்களை நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். அதே போல இன்னொரு முக்கியமான விஷயத்துல சாதிச்சு காமிச்சிருக்காங்க இந்தியா. இது எந்த விஷயத்துல அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். அதை தொடர்ந்தே பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாத்துக்கும் இந்தியா தான் காரணம் அப்படின்னு இப்போ இந்தியா மேலே பழிய தூக்கி போட்டிருக்காங்க. அது யார் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதை தொடர்ந்து கடைசியாக இன்னொரு முக்கியமான விஷயம், சீனாவில் அடித்து செல்லப்பட்ட பாலம். இதை பற்றியும் நம்ம இங்கே வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே போல் நம்முடைய ஃபேஸ்புக் பேஜையும் தவறாமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் இருக்கும் நீதிமன்றத்தில் நேற்று நடந்த மிக மோசமான தற்கொலைப்படை தாக்குதலில் 12 பேர் உயிரிழந்தாங்க. இது அங்கே பதற்றமான சூழலை உருவாக்கியிருக்கு. இதற்கிடையில தான் பாகிஸ்தானில் இப்போது போர் வெடித்துள்ளதாக அந்த நாட்டுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் கவாஜா ஆசிப் இருக்கார்லே, அவர் சொல்லியிருக்கிறாரு. மேலும் ஆப்கானிஸ்தான் தாலிபான்கள் தான் இதுக்கு காரணம் அப்படின்னு அவர் குற்றம் சாட்டியிருக்கிறாரு. பாகிஸ்தானில் கடந்த சில காலமாகவே தீவிரவாத தாக்குதல் தொடர் கதையாக இருக்கு. இப்போது நிலைமை ரொம்பவுமே மோசமாயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஒரு பக்கம் பலுச் போராளிகள் அந்த நாட்டில் பல்வேறு இடங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்திட்டு வர்றாங்க. இன்னொரு பக்கம் பாகிஸ்தான் தாலிபான்களும் தொடர்ந்து தாக்குதலில் ஈடுபட்டு இருக்காங்க. இதனால பாகிஸ்தான் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இப்பேற்பட்ட சூழல்ல தான் நீதிமன்ற வளாகத்தில் நேற்று குண்டுவெடிப்பு நடந்துச்சு. தற்கொலைப்படை தாக்குதலாக நடந்த இந்த குண்டுவெடிப்புல குறைஞ்சது 12 பேர் உயிரிழந்திருக்காங்க அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க. இந்த தாக்குதலுக்கு இப்போ வரைக்கும் எந்த ஒரு அமைப்பும் பொறுப்பேற்கல. இந்த சம்பவம் ஒட்டுமொத்தமாக பாகிஸ்தான்லையும் பதற்றத்தை ஏற்படுத்துவதாக இருக்கு. இதற்கிடையில தான் அந்த நாட்டுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் கவாஜா ஆசிப் அவர்கள் இந்த குண்டுவெடிப்பு தொடர்பாக சில முக்கிய கருத்துக்களை தெரிவித்தார். பாகிஸ்தானுடைய இஸ்லாமாபாத் மாவட்ட நீதிமன்ற வளாகம் அருகே நடந்த தற்கொலைப்படை தாக்குதலை நாட்டுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. மேலும் இதன் மூலம் பாகிஸ்தான் போர் நிலையில் இருப்பதாகவும் அவர் தெரிவிச்சிருக்கிறாரு. இந்த தாக்குதலுக்கு ஆப்கானிஸ்தானில் இருக்கும் தாலிபான்கள் தான் காரணம் அப்படின்னு அவர் நேரடியாக குற்றம் சாட்டியிருக்கிறாரு. ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே தொடர்ந்து தாக்குதல் நடந்துட்டு வரும் நிலையில இனிமே அந்த போர் எல்லை பகுதியான துரான் லைன் உடன் மட்டும் நின்றுவிடாது அப்படின்னு அவர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறாரு. மேலும் எங்களுடைய மண்ணில் தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்தி கொண்டு இருக்கிறதுனால தாலிபான் அரசுடன் பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது யதார்த்தமற்றது அப்படின்னும் கவாஜா ஆசிப் சொல்லியிருக்கிறாரு. மேலும் பேச்சுவார்த்தை சுமூகமாக நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை வைப்பது வீண் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. இது தொடர்பாக அவர் என்ன சொல்றாருன்னா, மேலும் நாம இப்போது அதாவது பாகிஸ்தான் இப்போது போர் நிலையில இருக்கிறோம். பாகிஸ்தான் ராணுவம் ஆப்கானிஸ்தான் எல்லை பகுதியிலையும் பலுச்சிஸ்தானுடைய பகுதிகளை மட்டுமே போரை எதிர்கொள்வதாக நினைக்கிறவங்க அனைவரும் நீதிமன்றத்தில் நடந்த தற்கொலைப்படை தாக்குதலை ஒரு எச்சரிக்கையாக எடுத்துக்கொள்ளணும். பாகிஸ்தான் முழுக்க இந்த போர் நடக்குது. பாகிஸ்தான் ராணுவமும் தினமும் தியாகங்கள் செய்து மக்களை பாதுகாக்குது. பாகிஸ்தானில் நடக்கும் பயங்கரவாத தாக்குதல்களை தாலிபான் ஆட்சியாளர்கள் தடுக்க முடியும். ஆனால் இந்த போரை தலைநகர் இஸ்லாமாபாத் வரைக்கும் அவங்க கொண்டு வந்துட்டாங்க. இதற்கு பதிலடி கொடுக்கும் வலிமை பாகிஸ்தானுக்கு இருக்கு அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. நேற்று பிற்பகல்ல அங்கே இந்த தாக்குதல் நடந்திருக்கு. கார் முழுக்க வெடிகுண்டுகளை நிரப்பி வந்த நபர் முதல்ல நீதிமன்ற கட்டடத்துக்குள்ள நுழைய முயற்சி செஞ்சிருக்கிறான். இருந்தாலும் அது முடியவில்லை. இதனால சுமார் 10 முதல் 15 நிமிடங்கள் வரைக்கும் அங்கே வெயிட் பண்ணி பார்த்துருக்கிறான். நீதிமன்ற வளாகத்தில் நுழைய முடியாது அப்படின்னு தெரிஞ்ச உடனே அங்கிருந்த ஒரு போலீஸ் வாகனத்துக்கு அருகே சென்று கார்ல இருந்த வெடிகுண்டுகளை வெடிக்க செஞ்சிருக்கிறான் அப்படின்னும் அவர் தெரிவிச்சிருக்கிறாரு. கண்டிப்பாக இதுல இருந்து நாம மீண்டு வர வேண்டும், மிகப்பெரிய தாக்குதல் நடத்த வேண்டும் அப்படிங்கிற வகையில் அவர் பேசியிருக்கிறாரு. இதே வேளையில இன்னொரு பக்கம் இந்தியா சாதிச்சு காமிச்சிருக்காங்க. இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே வர்த்தக பஞ்சாயத்து நீடிச்சுட்டு வரும் நிலையில இதற்கான முடிவு விரைவில் எட்டப்படும் அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. அதனால அடுத்து வரும் நாட்கள்ல 2 நாடுகளுக்கு இடையிலான வர்த்தகம் சுமூகமாக நடைபெறும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதுவும் ஒட்டுமொத்த இந்தியாவும் எதிர்பார்க்கும் விஷயம் அப்படின்னே சொல்லலாம் நண்பர்களே. மேலும் அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்தம் விரைவில் உறுதிப்படுத்தப்படும் அப்படின்னு மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்கள் நம்பிக்கை தெரிவிச்சிருக்கிறாரு. இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே 2 விஷயங்கள்ல மோதல் வெடிச்சிச்சு. ஒன்று பரஸ்பர வரி, அதாவது அமெரிக்காவிலிருந்து நம்ம ஊருக்கு இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு நாம அதிக வரியை விதிக்கிறோம். இதற்கு நியாயமான காரணங்கள் இருந்தாலும் ட்ரம்ப் அவர்கள் அதை ஏற்க மறுக்கிறாரு. அதனால நீங்க எவ்வளவு வரி போடுறீங்களோ அவ்வளவு வரியை நாங்க போடுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஊர் பொருட்களுக்கு அமெரிக்காவில் 25% வரி போட்டிருக்கிறாரு. அதே போல ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்குறோம் அப்படிங்கிறதுனால கூடுதலாக 25% வரி விதிக்கப்பட்டிருந்துச்சு. இது 2வது காரணம். ஆக மொத்தம் பாகிஸ்தானை விட சீனாவை விட இந்தியா மீது தான் அதிக வரி விதிக்கப்பட்டிருக்கு. இது இல்லாம பால்வளம் மற்றும் வேளாண் துறையில அமெரிக்காவுடைய முதலீட்டை அமெரிக்காவுடைய பொருட்களை அனுமதிக்க வேண்டும் அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் வலியுறுத்திட்டு வர்றாரு. அதெல்லாம் வேலைக்கே ஆகாது அப்படின்னு இந்தியா திட்டவட்டமாக மறுக்க வரி விவகாரம் இப்போது வரைக்கும் நீடிச்சிட்டு வருது. இப்படி இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே வரி மோதல் இருக்கும் நிலையில தான் இதை எப்படியாவது பேசி தீர்க்கணும் அப்படின்னு இந்தியா முடிவு செஞ்சாங்க. இதுக்காக மத்திய வர்த்தக அமைச்சர் பியூஷ் கோயல் தலைமையிலான குழு அமெரிக்காவுக்கு போயிருந்தாங்க.
அங்கு அமைச்சர்கள் வர்த்தகத்துறை அதிகாரிகளை சந்தித்து பஞ்சாயத்தை தீர்க்க முயற்சிகள் மேற்கொண்டிருந்தது. இந்த முயற்சி வந்து வெற்றி பாதையில் போயிட்டு இருப்பதாகவும் அமெரிக்கா தரப்பிலிருந்து பாசிட்டிவான தகவல் வெளியாயிருக்கு அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. இதை வந்து ட்ரம்ப் அவர்களும் உறுதி செஞ்சிருக்கிறாரு. அமெரிக்காவும் இந்தியாவும் நியாயமான வர்த்தக ஒப்பந்தத்தை விரைவில் எட்டுவாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. இது குறித்து நம்முடைய இந்திய அதிகாரி ஒருவர் என்ன சொல்றாருன்னா, அமெரிக்காவுடைய பதிலுக்காக நாங்கள் இப்போது காத்திருக்கிறோம். உலக வர்த்தக அமைப்பு விதிமுறைகளுக்கு உட்பட்டு நியாயமான வர்த்தகம் தொடர்பாக நாங்கள் என்ன பேச வேண்டுமோ அனைத்தையும் பேசிட்டோம். இனி அமெரிக்கா பதில் சொல்ல வேண்டியது மட்டும்தான் பாக்கி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே கிட்டத்தட்ட 5 சுற்றுகளாக பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கு. கடைசியாக நடைபெற்ற நேரடி பேச்சுவார்த்தை கடந்த மாதம் வாஷிங்டன்ல முடிவடைஞ்சிச்சு. பியூஷ் கோயல் அவர்கள் இது குறித்து என்ன சொல்றாருன்னா, இந்தியாவுடைய நலனுக்காக சிறந்த வர்த்தக ஒப்பந்தத்திற்காக நாங்கள் உழைச்சிட்டு வர்றோம். அதே நேரத்தில் இந்தியா தன்னுடைய விவசாயிகள், மீனவர்கள், தொழிலாளர்கள் மற்றும் பால்வளத்துறையின் நலன்களில் சமரசம் செய்து கொள்ளாது. நாங்கள் ஒரு நியாயமான, சமமான மற்றும் சமநிலையான வர்த்தக ஒப்பந்தத்துக்காக பணியாற்றிட்டு வர்றோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. மேலும் பியூஷ் கோயல் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்திய அரசு அமெரிக்காவுடனான வணிக ஒப்பந்தத்தில் நியாயமாக, சமமாக இருக்க வேண்டும் அப்படின்னு விரும்புது. இந்த வர்த்தகம் இன்னைக்கு கையெழுத்தாகலாம், நாளை அல்லது அடுத்த மாதம் அல்லது அடுத்த ஆண்டு கூட. ஆனால் இந்திய அரசு எல்லாவற்றுக்கும் தயாராக இருக்காங்க. அமெரிக்காவுடைய உயர் வரி விதிப்பால் பாதிக்கப்பட்ட மீன்வளத்துறை உள்ளிட்டவற்றுக்கு ரஷ்யா உள்ளிட்ட மாற்று ஏற்றுமதி சந்தைகளை தேர்வு செஞ்சிருக்கிறோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் இந்தியாவுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, நம்முடைய கருத்து என்னன்னா, அமெரிக்காவுடனான வர்த்தகம் மூலமாக வருஷத்துக்கு 1,69,489 கோடி ரூபாய் வருவாய் இந்தியாவுக்கு கிடைக்குது. இதை 2030ஆம் ஆண்டுக்குள்ள 4,43,350 கோடியாக உயர்த்த மத்திய அரசு வந்து திட்டமிட்டு வர்றாங்க. அதே போல் அமெரிக்காவும் இந்தியாவில் வர்த்தக உறவை மேம்படுத்த சில சலுகைகளை கேட்டுட்டு வர்றாங்க. இருதரப்பு ஒப்பந்தம் நிறைவு பெற்றால் உற்பத்தி மற்றும் விவசாயம் சார்ந்த துறை பெரும் நன்மை பெறும் அப்படின்னே சொல்லப்படுது. அதே போல் இந்தியா மேலே அபாண்டமாக பழி சுமத்தியிருக்கு பாகிஸ்தான். அதாவது பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் நேற்றைய தினம் வந்து குண்டுவெடிப்பு சம்பவம் நடந்துச்சு இல்லையா, இதுக்கு இந்தியா தான் காரணம் அப்படின்னு பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் அவர்கள் அபாண்டமாக பழி சுமத்தி இருக்கிறாரு. இது மட்டும் இல்லாமல் ஆப்கானிஸ்தான் எல்லையோர நகரான வானாவில் இருக்கும் கேடட் கல்லூரி மீது திங்கட்கிழமை நடந்த தாக்குதலையும் இந்தியாவுக்கு பங்கு இருப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டியிருக்கிறாரு. பாகிஸ்தானுடைய செய்தி நிறுவனம் வெளியிட்டுள்ள தகவலின்படி பார்த்தோம்னா, இந்த 2 தாக்குதலுக்கும் இந்தியாவால் நிதியுதவி செய்யப்படும் பயங்கரவாத பினாமி குழுக்களே காரணம் அப்படின்னு ஷெரீப் அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறாரு அப்படிங்கிற தகவலை வெளியிட்டிருக்காங்க. மேலும் இந்த தாக்குதல்கள் பாகிஸ்தானை சீர்குலைப்பதை நோக்கமாக கொண்ட இந்தியாவின் அரசு ஆதரவு பயங்கரவாதத்தின் தொடர்ச்சி தான் அப்படின்னு ஷெபாஸ் ஷெரீப் அவர்கள் சொன்னதாக செய்திகள் வெளியாயிருக்கு. தெற்காசியாவில் பயங்கரவாதத்தின் கூடாரமாக இருக்கும் பாகிஸ்தான் நீண்ட காலமாகவே பயங்கரவாதத்தை ஏற்றுமதி செய்யும் நாடாக இருந்துட்டு வருது. பயங்கரவாதிகளை வளர்த்து விடும் அதே வேளையில் இந்தியாவை குற்றம் சாட்டுவதை பாகிஸ்தான் வந்து வாடிக்கையாக வச்சிருக்கு. தற்போது தெஹ்ரி தாலிபான் பாகிஸ்தான் அமைப்பால் நடத்தப்படும் தாக்குதல்களையும் ஆப்கானிஸ்தானில் இருக்கும் தாலிபான் ஆட்சியுடன் இணைத்து பேசும் பாகிஸ்தான் அந்த அமைப்பை இந்தியாவுடைய கைப்பாவை அப்படின்னு சொல்லிட்டு வருது. மேலும் டிடிபியை இந்தியாவுடன் தொடர்பு படுத்தும் விதமாக அந்த அமைப்புக்கு பிட்னால் ஹிந்துஸ்தான் அப்படின்னு பெயரிட்டிருக்காங்க. மேலும் தொடர்ந்து ஷெரீப் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, இந்தியாவின் ஆதரவுடன் ஆப்கானிஸ்தான் மண்ணில் இருந்து நடத்தப்படும் இந்த தாக்குதல்களை கண்டிக்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை அப்படின்னு ஷெபாஸ் ஷெரீப் அவர்கள் ஆவேசமாக சொல்லியிருக்கிறாரு. உண்மையிலேயே இந்த தாக்குதலுக்கு பின்னாடி இந்தியா இருக்கா இல்லையா அப்படிங்கிறக்கெல்லாம் அப்பாற்பட்டு, அதாவது தன்வினை தன்னை சுடும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் தான் தீவிரவாதத்தை வளர்த்து விட்டு இந்தியா மேலே ஏவி விட்டீங்க. இன்னைக்கு உங்களையே அது வந்து கொத்துது அப்படின்னா அதுக்கு காரணம் நீங்கள் தான். உங்கள் மேலே தப்ப வச்சுட்டு இந்தியாவை குறை சொல்லாதீங்க அப்படிங்கிற ரீதியில் தான் பலரும் கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வராங்க. அதே போல் இந்த தாக்குதலுக்கு பின்னாடி இந்தியா காரணமாக இருந்தாலும் அது இந்திய மக்கள் வந்து வரவேற்பாங்க அப்படிங்கிறதா நம்முடைய கருத்தாக இருக்கு. அதனால பொறுத்து வந்து பார்ப்போம். உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. இதை தொடர்ந்து கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா, சீனாவுடைய சிச்சுவான் மாகாணத்தில் புதிதாக திறக்கப்பட்ட பாலம் ஒன்று இடிஞ்சு விழுந்திருக்கு. நிலச்சரிவு மற்றும் பாலத்தின் கட்டமைப்பின் பலவீனம் காரணமாக இந்த விபத்து நிகழ்ந்ததாக முதல் கட்ட தகவல் வந்து வெளியாயிருக்கு. சிச்சுவான் மாகாணத்துடைய மார்காங் பகுதியில் அமைஞ்சிருக்கும் இந்த ஹாங்கி பாலம் 750 மீட்டர் நீளம் கொண்டது. சிச்சுவான் சீனாவுடைய மத்திய பகுதிகள் மற்றும் திபெத் ஆகியவற்றை இணைக்கும் முக்கிய தேசிய நெடுஞ்சாலையுடைய ஒரு பகுதியாக இந்த பாலம் வந்து கட்டப்பட்டுச்சு. இந்த பாலம் கட்டப்பட்டிருந்த மலைப்பகுதி மற்றும் அருகே இருக்கும் சாலைகளில் திடீரென விரிசல்கள் காணப்பட்டுச்சு. மேலும் மலைப்பகுதியில் நிலநகர்வுகள் இருப்பதையும் பொறியாளர்கள் கண்டறிஞ்சாங்க. இதனையடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக காவல்துறை பாலத்தை போக்குவரத்துக்காக மூடினாங்க. இந்த விரைவான முடிவால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டுச்சு. மறுநாள், அதாவது நேற்று, நிலைமை மோசமடைஞ்சு மலைப்பகுதி சரிந்து பாலத்தின் மீது விழுந்திருக்கு. இதில் பாலத்தின் ஒரு பகுதி உடைந்து கீழே இருந்த ஆற்றில் விழுந்திருக்கு. பாலம் இடிந்து விழும் காட்சிகள் மற்றும் அதனால் ஏற்பட்ட புகை மண்டலத்தின் வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் பரவி வைரல் ஆயிட்டும் வருது. சிச்சுவான் அப்படிங்கிற குழுமத்தால் கட்டப்பட்ட இந்த பாலம் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் தான் கட்டி முடிக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த சம்பவம் சீனாவுடைய முக்கிய உள்கட்டமைப்பு திட்டங்களின் பாதுகாப்பு மற்றும் தரம் குறித்து கவலையை ஏற்படுத்தியிருக்கு. இந்த விபத்துக்கான சரியான காரணம் குறித்து முழுமையான விசாரணை நடத்த வேண்டும் அப்படின்னு சீனா வந்து உத்தரவும் விட்டிருக்கு.
சரி நண்பர்களே, இப்போ இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம். இதே பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.